ஹாய் ஹலோங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் கவினிலவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த வேர்டை சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா, இது சின்ஸ் 1 year ago எடுத்தது. இது ஒரு கார்டன் வீடியோ. நானே சீட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு குட்டி தொட்டியில் போட்டேன். ஸோ அது முளைக்காதான்னு ஒரு டவுட்லேயே இருந்தது. பார்த்தா அதுலேருந்து க்ரௌன் ஆகி என்ன வந்திருக்குன்னா பப்பாளியும் மாங்காய் மரமும். ஸோ மாங்காவும் பப்பாளியும் வாங்கிட்டு போன சம்மரப்போ தான் போட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும்போது நல்லாவே க்ரோ ஆகிடுச்சு. சரி அதிலே கொஞ்சம் வளரட்டும், நம்ம பெரிய ஒரு டஃப்பில் மாற்றி வைக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ அதுக்காக தான் இந்த டஃப் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இதில் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது நம்ம ஹோல் போட்டுக்கலாம். எப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல குச்சி இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு இரும்பு கம்பி அந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு வந்துருச்சுதியா இந்த டஃப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தேவையான பக்கம் ஹோல் போட்டுக்கலாம். ஏன்னா ஹோல் போட்டால் தான் தண்ணி வெளியே இறங்கும். இல்லைன்னா அதுலேயே தேங்கி நின்று செடி நாஸ்தி ஆகிடும். சரி ஓரளவுக்கு கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா நான் பண்ண ஃப்ளாட்லாம் செடியெலாம் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய ஹோல் போட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா தண்ணி கொஞ்சம் நேரம் தான் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியே அதில் இருக்காது. செடி ஒரு நாள் தண்ணி ஊற்றுனாலும் வாடி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே ஒன்று, இது ஆக்சுவலி பிளாஸ்டிக் தாங்களே, அப்படி உள்ளே விட்டு எடுத்தாவே என்ன ஆகும்னா பாருங்க ஹோல் வந்துடுது. கம்மியாகவே போட்டுக்கலாம். இந்த டஃப் நான் ஆக்சுவலி உடஞ்சிருச்சு. அதனால் உடஞ்சதை தூக்கி போட்டுருவேன். தூக்கி போடணுன்னா காயலங்கடையில் போட்டுட்டு ஏதாவது திங்ஸ் எடுத்துக்குவேன். ஆக்சுவலி கிச்சனில் மேலே ஐட்டம் இது எல்லாமே இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் பாட்டிலு, லைசால், ஹார்பிக், பினாயில் அந்த பாட்டில்லாம் சேவ் பண்ணி வச்சு என்ன பண்ணுவேன்னா, நம்ம பொங்கல் வருது பார்த்திங்களா, அப்போ வீடு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவேன்னா அது எல்லாமே பாத்திர கடையில் போட்டுட்டு ஏதாவது அப்பப்போ வருஷம் ஏதாவது ஒரு மெமரிஸாக ஒரு பொருள் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ, எங்கெல்லாம் ஹோல் போட்டால் தண்ணி வெளியே வரும்னு தோணுதோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நிறைய போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி இருக்கு. ஓகே கீழே போட்டுட்டு இப்போ நம்ம வாங்க கண்டினியூ பண்ணலாம். அதுக்குள்ளே ஒருத்தவங்க எந்திரிச்சிட்டாங்க, நான் அவங்கள தூக்கிட்டு வந்தேன். யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியாங்குட்டி. ஹாய் ஹலோ, ஆலை செய்ய விட மாட்டிங்களா? அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் கூட யார் இருக்காங்கன்னா என்னோடய சின்ன பொண்ணு, அவங்க தான். ஸோ அவங்க தூங்குறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்த்தா அவள் கரெக்டாக அந்த டைமில் எழுந்துட்டா. சரி ஓகே வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் மண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். எங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டிஸ்லேருந்து அங்கே மலையில் இருக்காங்க, அவங்க மலைக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அக்கா வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி செடி வைக்கணும். இங்கே மண்ணில் வைக்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்டு அந்த மாதிரி ரோட் தான், இடம் இல்லை மெயினாக. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வேஸ்ட் பக்கெட்டு, அப்புறம் ஹோலான பக்கெட்டு, அதுக்கப்புறம் கடையிலேருந்து பேஸ்கெட்ஸ் மாதிரி சைஸில் பக்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வாங்கிட்டு வச்சேன். நான் இன்னும் மண் தொட்டியும் க்ரோ பேக்கும் தான், க்ரோ பேக் அது மட்டும்தான் யூஸ் பண்ணல. மற்றபடி இதுலேயே தான் நான் வச்சிட்ருக்கேன். ஸோ அங்கே என்னென்னா செம்மண் எனக்கு நல்லாவே கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு கட்டி இல்லாமல் நல்லா தட்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே போட்டே பண்ணலாம். பட் கீழே போட்டு பண்ணால் எனக்கு ரொம்ப க்ளம்ஸி ஆகும் அப்படின்றதுனால எனக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்தது. அதனால் நான் பெரிய பாட், அதாவது இந்த டஃப்லேயே பண்ணிட்டேன்.
ஹோல் போட்டோம் இல்லைங்களா பக்கெட்டில் பாருங்கள், தண்ணி நல்லா இதாவது வெளியே வந்து ஸ்குவீஸ் ஆகி நல்லா வெளியே வருது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஹோல் போட்டால் தான் தண்ணி ஊற்றும் போது தொட்டியிலே தேங்கி நிற்காது, செடியும் அழுகாது, நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து இவ்வளோ சைஸ் வந்து அதுக்கு பத்துமானா கண்டிப்பாக பத்தாது. இப்போதைக்கு மட்டும் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக டஃப் வேறு யூஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பழசாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணுற அந்த டஃப் வேறு. ஸோ ஓகே, இதுக்கு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அது நல்லா கட்டி மண் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து இது பண்ணி விட்டுறணும். ஊர்லலாம் என்ன கிடைக்கும்னா எரு கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இலத்தலை கொட்டுது இல்லைங்களா மரத்துலேருந்து. ஸோ அதெல்லாம் வாசல் பெருக்கி போடும்போது அந்த இலத்தலையோடு எடுத்துகிட்டு போய் மண்ணில் போட்டால் அது நல்லா மக்கி அதுவே நல்லா உரமாகும். ஸோ அதெல்லாம் இங்கே கிடைக்காத வச்சதுனால நான் என்ன பண்ணேன்னா, நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு மண்ணை மட்டும் நல்லா தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி, பருப்பு தண்ணி, அதுக்கப்புறம் வெங்காயத்தூள், பூண்டுத்தூள், தக்காளி, அதுக்கப்புறம் காய் வேஸ்டேஜஸ், அதுக்கப்புறம் வந்து எக் ஷெல்ஸு இதெல்லாமே கலெக்ட் பண்ணி போடுவேன். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் அது ஓரளவுக்கு க்ரோ ஆகும். அப்புறம் என்னோடய அத்தை வந்து சொன்னேன்னா உரம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ குப்பைமேட்டில் உரம் கொட்டுவாங்க இல்லைங்களா, ஆடு மாடு வச்சுருக்கோங்க, அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் கவரில் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த உரம் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொக்கோப்பி அதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை இன்ன வரைக்கும். செடி நல்லாவே க்ரோ ஆகி நல்லா தான் வந்திருக்கு. என்னோட மினி கார்டனில் பார்த்திங்கன்னா நான் மாடியில் தான் வச்சுருந்தேன். ஸோ இதுவே நான் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது சேனல். ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருந்துருப்பேன், நிறைய பூச்செடி தான் அப்போ இருக்கும். மேலே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு குட்டியாக இருந்தாலும் ஒரு இடம் பார்க்கும்போது க்ரீனரியாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். நான் மாடியில் வந்து அது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி சம்மருக்கு அம்மா ஊருக்கு போனதுனால செடி எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப வந்து கில்ட்டியாக இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா எல்லாமே கீழே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நான் ஊருக்கு போனாலும் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கீழே டேப் இருக்குது. ஸோ மாடிக்கு ஏறி அவங்களால போக முடியாது. கீழே டேப் இருக்கிறதுனால தண்ணி பக்கெட்டில் இது பண்ணி அவங்க வந்து தண்ணி எல்லாம் செடிக்கு விட்டுருவாங்க. அந்த மாதிரி அதுக்காக தான் நான் இப்போ கீழே வச்சுருக்கேன். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இப்போ கார்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேலே வர வ்ளாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த மண் வந்து நல்லாவே நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணால் தான் கட்டிப்படாமல் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆனால் தான் வேர் வந்து ரூட் வந்து நல்லா உள்ளே ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா அப்படியே ஸ்ட்ரக் அவுட் ஆகிடும், செடி வந்து நாசியாகிடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து அதிலேருந்து அந்த குட்டி டஃப்லேருந்து நம்ம எப்படி வந்து இதை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு வந்து ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. ஏன்னா கல் மண் நிறையா இருக்கிறதுனால அதனால் ஒரு பெரிய நல்ல ஒரு மூங்கில் ஸ்டிக் எடுத்து நல்லா அதை மிக்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இதை கீழே போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது பயங்கர செம்மண்ணுங்க. வீடியோவுக்கு வந்து கலர் வந்து டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கலாம், பட் வந்து நேரில் பார்க்கும்போது அப்படி ரொம்ப செம்மண் கலராக இருந்தது. அந்த கீழெல்லாம் அந்த செம்மண் வந்து 2 நாளைக்கு அந்த கரை அப்படியே லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு வெளியே வாசலில். ஸோ அதனால தான் நான் டஃப்பரில் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமரமும் அந்த பப்பாளி விதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்டு பப்பாளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கேட்டு வாங்கிட்டு வந்தேன் உழவர் சந்தைக்கு போயிருந்தப்போ. ரொம்ப அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நம்ம இதுக்கும் போட்டு பார்ப்போம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். ரொம்ப ஆசையாக போட்டேன். பட்டு அது பார்த்திங்கன்னா 4, 5, 6 ஆட்டம் குட்டி குட்டியாக வந்துருந்தது. ஸோ அதெல்லாமே தண்ணி தெளிச்சுட்டு நம்ம சைடாக ஒரு கத்தியோ இல்லைனா ஒரு குச்சோ வச்சு நம்ம எடுக்கும் போது அழகாக அந்த மண்ணோட வெளியே வந்துடும். அந்த ரூட்டோடு வந்து நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் ரூட் கொஞ்சம் கட் ஆகிட்டாலும் வந்து கஷ்டம். நான் இப்போ மெயினாக அது வைக்கிறதுக்கு வந்து பப்பாளி கன்று வந்து வேறு இதில் வச்சுக்கலாம், மாங்கன்று மட்டும் இதில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து சைடாக நம்ம கேக்கை வந்து வெளியே எடுப்போம்ல, அந்த மாதிரி அந்த மண்ணெல்லாம் கொஞ்சமாக வெளியே எடுத்துகிட்ருந்தேன். எடுத்துகிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து கீழே போட்டு கொஞ்சம் தட்டிட்டேன். கொஞ்சம் தட்டினோடனே அது வெளியே வந்துருச்சு. அழகாக வெளியே வந்தோடனே அதை எடுத்து நான் அழகாக வச்சுட்டேன். ஸோ எடுத்து வச்சதை நான் உங்கள்கிட்ட பின்னாடி காட்டுறேன் பாருங்கள்.